வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் நேபாள் செகண்ட் T20 முடிஞ்சிருக்கு அண்ட் டாஸ் வின் பண்ண நேபாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஷிப் ஷேக் ஒரு சூப்பரான 68 ரன்ஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். அண்ட் சந்தீப் ஜோரா பார்த்தீங்கன்னா ஒரு 63 ரன்ஸ் போட்டார். ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக் ரேட் அவரும் மெயின்டைன் பண்ணார். ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சனால 173 ரன்ஸ் போஸ்ட் பண்ண முடிஞ்சது நேபாளால். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் 2 விக்கெட்ஸ் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது அவருக்கு. கேஎல் மேஸ் 2 விக்கெட்ஸ். ஸோ சேஸ் செய்ய அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸோட ஒரு நல்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தாலும் நேபாளோட பவுலிங் வந்துட்டு சான்ஸே இல்லை. ஒரு சூப்பர் அல்டிமேட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். முகமது ஆடில் அலாம் 4 விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே மெய் மறந்து போயிட்டான் அந்த அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து. அண்டு குஷால் ப்ரூட்டல் 3 விக்கெட்ஸ். 83 ரன்ஸ்க்கு வெஸ்ட் இண்டீஸை சுருட்டிட்டாங்க. நம்ம சீகா சார் ஸ்டைலில் சொல்லணும்னா நேபாள் வந்து பொட்டலம் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸை. வெஸ்ட் இண்டீஸ் பாஸ்ட் 2-3 இயர்ஸாக அவங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க டீமும் அந்தளவுக்கு அமைய மாட்டேங்குது. இந்த சுச்சுவேஷனில் டீம் சி தேவையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ட் ஐசிசி வேர்ல்டு கப் உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமும் இந்த டைம் இல்லை. லாஸ்ட்டாக இதே மாதிரி ஐசிசி வேர்ல்டு கப் 2023 வெஸ்ட் இண்டீஸ் மென்ஸ் டீம் இல்லை. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு என்ன தான் ஆச்சுங்கிறது ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது.